ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே அரசு நடுநிலைப் பள்ளியில் திடீர் ஆய்வு மேற்கொண்ட பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கேள்விகளுக்கு தயக்கமின்றி பதிலளித்த மாணவர்களை பாராட்டினார். பெருமுச்சி ஊராட்சியில் உள்ள அரசு நடுநிலைப் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் ஒவ்வொரு வகுப்பறைக்கும் சென்று மாணவர்களை சந்தித்து கேள்விகளை எழுப்பினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாணவர்களுக்கு சிறப்பாக பாடம் எடுத்த ஆசிரியர்களை பாராட்டினார். நம்முடைய தலைமை ஆசிரியை எலிசபெத் மேடம் பிள்ளைங்க வைப்ரண்ட்டாக இருக்கிறத காட்டிலும் தலைமை ஆசிரியர் அவங்க தான் ரொம்ப வைப்ரண்ட்டாக தெரியுது. இதில் நான் அடிக்கடி சொல்கிறதான், ஒரு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு நல்ல தலைமை ஆசிரியர் அமைஞ்சிட்டா போதும், அவங்களே அனைவரையும் அரவணைத்து கொண்டு போய் அந்த பள்ளிக்கூடத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கின்ற பணியில் ரொம்ப அழகாக அது அமைந்துவிடும் என்பதை நான் முழுமையாக நம்பக்கூடியவன். தலைமை ஆசிரியருக்கு மட்டும்தான் அந்த பெருமையாக என்று சொன்னால் அப்படி சொல்ல மாட்டேன். அவங்க கேப்டன் ஆஃப் த ஷிப். அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் அந்த பெருமை சேரும். அதை ஒருங்கிணைக்கின்ற பணி, மிகப்பெரிய ஒரு குடும்பத் தலைவருக்கான பணி என்னவோ அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் தான் தலைமை ஆசிரியர்கள். குறிப்பாக நான் இங்கே வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் கலெக்டர், ஐ திங்க் கலெக்டர் வந்து இன்ஸ்பெக்ஷன் வரதாக இருக்கப்படுது இந்த பிளாக்குக்கு. நான் சர்ப்ரைஸாக நான் வரதை சொல்லாமலே தான் நான் வந்திருக்கிறேன் நான். ஆனால் அந்த ஒவ்வொரு குழந்தைங்களும் யாரும் வெக்கப்படலை, யாரும் கூச்சப்படலை, யாரும் பயப்படலை. வந்தது யாராக வேணா இருக்கட்டும், எங்கள் டீச்சருங்க எப்படி தெரியுமா வளர்த்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான அந்த பிள்ளைகள் அவ்வளோ ஒரு நம்பிக்கையோட அவங்க பேசும்போது அதே மாதிரி நம்ம டீச்சர்ஸ்லாம் சொல்கிறாங்க, அந்த மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிற அந்த கலை பண்பாட்டு கொண்டாட்டங்கிறது எப்படிப்பட்ட ஒரு தன்னம்பிக்கை எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்கு. வெறும்னா பாட்டு தான் பாடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா, வெறும்னா படம் தான் வரைவாங்கன்னு நினைக்கிறீங்க, ஆனால் படிப்புன்னு எங்கள் பிள்ளைங்க கெட்டிக்காரங்க அப்படிங்கிறத வந்து பார்க்க உள்ளபடியே எனக்கு அவ்வளோ ஒரு பெரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அந்த பெருமூச்சுங்கிற ஊருக்கு தகுந்தாப்போ நிம்மதியான ஒரு பெருமூச்சை விடக்கூடிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக இன்றைக்கி வந்து இது அமைஞ்சிருக்குன்னு தான் நான் சொல்ல முடியும். தொடர்ந்து இந்த பணியில் வந்து எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள், நான் பல கூட்டங்களில் சொல்கிறது தான், இந்தியா நாட்டில் எத்தனை ஸ்டேட்ஸ் இருந்தாலும் சரி நம்முடைய தமிழ்நாட்டு டீச்சர்ஸ் அடிச்சுக்கிறதுக்கு யாராலையும் முடியாது அப்படிங்கிறத அதை உள்ளபடியே நிரூபிச்சிருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமாகத்தான் இதை பார்க்கணும்னா உள்ளபடியே பெருமையாக இருக்கின்றது. ஏதாச்சும் வாழ்க்கையில் நம்ம சாதிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை வந்துச்சுன்னா ஏதோ நாங்களும் ஓரளவுக்கு சாதிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெருமை வாய்ந்ததாகத்தான் இதை நான் பார்க்கின்றேன். உள்ளபடியே இந்த முழு கிரெடிட்டும் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு தான் சென்றடையும். ஏன்னா சட்டமன்ற வரலாற்றில் இல்லாதவருக்கு 44,042 கோடி ரூபாயை ஒரு துறைக்கு ஒதுக்குறார் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் அல்ல. எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் மீதும் எங்களுடைய மாணவர்கள் மீதும் வைத்திருக்கின்ற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை காப்பாற்றுகிறார்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.